நடந்துச்சுனே தெரியல. ஒரே மிஸ்டரியாவே இருக்கு. காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? முத்து வரலையாமா? வெளியா? ஆமாமா, அப்பா டல்லா இருக்காரு, என்னன்னு கேளுங்கம்மா. கும்புற மாதிரி கும்பிட்டு நிக்கிறேன். அப்படித்தான்ப்பா அவர் செய்ய சொன்னார். உண்மைதான், அவர் சொன்னது உண்மைதான். இந்த வீட்டுல சக்தி இருக்குது. டேய் நில்லுடா ஒரு இடத்துல. தப்பா பேசாதீங்க. அது ஒரு போன் பண்ணிக்கிறேன். வந்துட்டேன் சாமி. ஆமா சாமி, வாசல்ல வந்தோடனே சொல்லிட்டேன். சரி சாமி. கரம் என்ன கரம் மசாலா கேக்குறாரு? அப்பா நீ நல்ல சக்தி தான்ப்பா. ஓம் கிரீம் கிரீம். இப்பவாவது சொல்றா ஏன் கத்துனேன்னு. பா நான் முத்து ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது. ஒரு சாதாரண எலுமிச்சம்பழம் இல்ல. என்ன இம்போர்ட்டடா? புரியுற மாதிரி சொல்லுங்க. மீனா, நான் என் ஃப்ரெண்டு சொன்னார்னு ஒரு சாமி அதான் போய் பார்த்தேன். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார். அவர் ஞான கண். ஏன் இந்த வீட்லயே கூட இருக்கு. அப்படி யாரும் செய்ய மாட்டாங்கன்னு. நகை மாறினது காரணம் அதை விட அதிகமான சக்தி இருக்கு. அவர் இத நகை எடுத்திருந்தாலோ இல்ல மாத்தி இருந்தாலோ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? வாயிலடி வாயிலடி. ஆயிடுச்சுன்னா நீயுமா நம்பிட்டு இருக்க? ஸ்ருதி அப்படியெல்லாம் எல்கிட்ட இருந்து மந்திரிச்சு வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் அதுக்கு காரணமானவங்களுக்கு அடி. ஆமாமா, எங்க கிராம சைடுல இப்படி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. மாதிரி ஒரு சாமியார் தான்ப்பா இத மந்திரிச்சு கொடுத்துருக்காரு. ஓ என்னங்க இவன் என்னென்னமோ கொண்டு வந்து வீட்டுல வைக்கிறான். நீங்க ஏன் பேப்பறீங்க? டேய், தப்பான ஆளுங்களுக்கு மட்டும்தான் இது எஃபெக்ட் காட்டும். ரொம்ப நேரத்துல எடுத்து உங்களோட வாயி ஆனா என்ன சொல்லிட்டு இப்ப நீங்களே அந்த வேலையை பாத்திருக்கீங்க. என்ன பண்ணாங்க? பண்றேன்னு போனீங்களா? என் கூட வந்திருந்தா எனக்கு தெரிஞ்ச நல்ல சாமியார் கிட்ட கூட்டிட்டு போயிருப்பேன்ல. சரி, எந்த சாமியார போய் பாத்தீங்க? பெரிய சாமியார் தான். அப்படி எந்த சாமியாரு? அவர் பேர் என்ன? உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன். மங்க என்னங்க விளையாடிட்டு இருக்கீங்க? எந்த சாமியார்னு முதல்ல சொல்லுங்க. சாமியார் அப்போ போய் சொன்னீங்க. பொய் இல்ல, பொறி வச்சிருக்கேன். வந்து உண்மையை உளருவான். நீ பாத்துக்கிட்டே இரு. உனக்குச்சுன்னா நான் என்ன செய்வேன்? நீ பண்ண வேலையால் தான் நாம ஐயோ மனோஜ். இல்லம்மா, நல்லதமா இருக்கு. உங்களுக்கு தாமா. கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே ஆகல. ரெண்டு பேரும் நல்லதா இருக்கீங்க. நல்லதா இருக்கு, எதுவும் ஆகல. உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. நீங்க பயப்படாம போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. ரெண்டு பேரும் ஏன் இப்படி பண்ணி? முத்து சொல்றத போய் நீ நம்புற பாத்தியா? அவன் போய் ஃபர்ஸ்ட் எப்படியாச்சும் வாயில இருந்து உண்மையை வர வைக்கணும்னு தான் இப்படி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பயம்தான் உன் பிரச்சனையே. ஆரம்பத்துல இருந்து வாய்க்கு எதுவும் ஆயிடாது இல்ல? எதுவுமே ஆகாது மனோஜ், நீ உட்காரு. ரோகிணி ரோகிணி, உண்மையா இருக்குமோன்னு தோணுது. அப்போ இதுலலாம் உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமா, அங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்ல.
அதை யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எங்க ஊர்ல மந்திரம் சிதைச்சான். அப்புறம் திருடின ஆளையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்கேயும் மீனா, தெரியல நீ. உங்க ஹஸ்பண்ட் எந்த சாமி பவர் இருக்கு, நகை மாத்தினவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொன்னாரு. விஜய் பயந்து உண்மையை ஒத்துப்பான்னு முத்து நினைக்கிறானா நீ? ஆமா, மனோஜ் உண்மையாவே அந்த தப்ப பண்ணிருந்தா டெஃபினட்டா மாட்டிப்பாரு. பண்ணிருந்தா தானே. நான் இதை இங்க இருந்து பாக்கணும்னு எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. ஆனா அவசரமா இருக்காரு. இப்ப வரைக்கும் அவர் ரூமை விட்டு வெளியே வரல. என்ன நடக்குதுன்னு பாக்க. வீட்ல இருந்த இன்னொரு பையனோட பொண்டாட்டி நகையை எடுத்து வித்துட்டோம். உள்ள நகை எடுத்தவங்க வாய் கோணிக்கும்னு சொல்றான். அப்படி எதுவும் நடக்காதுல்ல. உன்னோடு நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கிறேன்.